தாவேகாக்கும் விசிகாக்கும் அந்த கூட்டணி அந்த கையெழுத்து ஆகும்ன்ற அந்த நேரத்துல வந்து விஜய் அவர்கள் அலுவலகத்துக்கு வருவன்ற தகவல் தான் வந்து பெரிய பரபரப்பு. அதனாலதான் எல்லாருமே அங்க வந்தாங்க. நிச்சயமா அந்த ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் அது தமிழக அரசியல பெரிய ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கும். நிச்சயமாக தலித் மக்களிடையே ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கும். இவர்கள் இருவரும் வந்து ஒன்றிணைவதுதான் அந்த தலித் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணமா இருக்காது. அது பெரிய ஒரு எழுச்சியை வந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய வன்னியரசு அவர்களுடைய பதிவெல்லாம் பார்க்கும்போது பெரிய உற்சாகமாக இருந்தது. இன்னும் மென்மேலும் உயர்ந்து கொண்டே போவோம் என்பதெல்லாம் பெரிய உற்சாகமாக இருக்கு. ஆனால் வன்னியரசு அவர்கள் வந்து பதவி பிரமாணம் செய்துவிட்டு செல்லும் போதே அவர் நேரடியாக உதயநிதி அவர்களை பார்த்து வணக்கம் வைத்து விட்டு செல்கிறார். தவிக தலைவர் அவர்களை வந்து பார்க்கவில்லை. அதுக்கு முன்பு நேரடியாக செல்றாங்க, ஒன்றிணைந்து புகைப்படம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. இது எது மாதிரியான ஒரு அரசியலை கொண்டு போய் சேர்க்க போகுது என்பது பெரிய சந்தேகமா இருக்கு. தொடர்ந்து ஈசிக்கா இந்த கூட்டணி வந்து நிலைக்குமா என்பது ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு இடத்துல இருக்கு. தாவேகாவுக்கு ஆதரவு, ஆனா நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் இணைந்து இருக்கிறோம். இது எது மாதிரியான உடன்பாடு? இது டெஸ்ட் பண்றாங்களோ ஒரு 6 மாசம் பார்ப்போம் கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகுது அப்படின்றதுக்கு அப்புறம் முழுசா நம்ம இந்த பக்கம் வந்துடலாம். நீங்க என்ன டெஸ்ட் பண்ணுவீங்க? ஊழல் அதிகாரி, ஊழல் செய்தவர்கள் யார், ஊழல் அமைச்சர்கள் யார் என்று கண்டுபிடிச்ச பிறகு வெளியே வருவீங்களா, இல்ல அந்த ஊழல் அமைச்சர்களுக்கு ஆதரவாக செல்வீங்களா? இப்ப நீங்க யாருக்காக தான் வந்து உங்களுடைய அரசியலை கொண்டு போக போறீங்க?